வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 6 வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து தியரிஸ் ஆன் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் ரே ஆப்டிக்ஸ் பேஸ் பண்ண கான்செப்ட் பார்த்தோம். அதை பேஸ் பண்ண லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், அதோட அப்ளிகேஷன்ஸ் இன் மிரர் அண்ட் லென்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைட்டை பேஸ் பண்ண தியரிஸோட எவல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக கார்பஸ்குலர் தியரியிலேருந்து குவாண்டம் தியரி வரைக்கும் லைட்டை பேஸ் பண்ண தியரிஸ் எப்படி இவால்வ் ஆகிருக்கு, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம லைட்டோட நேச்சர் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதோட ப்ராபகேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த லைட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபினாமினன் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ் வரைக்கும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் பேஸ் பண்ண கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி மற்ற அதர் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு லைட் என்னென்ன ஃபினாமினன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ரைட் ஃப்ரம் கார்பஸ்குலர் தியரி அப் டு குவாண்டம் தியரி வரைக்கும் லைட்டை பேஸ் பண்ண ஐடியாலஜிஸ் ஃபார் த சயின்டிஸ்ட் என்ன மாதிரி இருந்தது, அதோட எவல்யூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கார்பஸ்குலர் தியரி. டெஸ்கார்டஸ் அப்படிங்கிறவர் 1637லேயே இந்த தியரியை சஜஸ்ட் பண்ணார். ஸோ நியூட்டன் இன் 1672 அவர் சஜஸ்ட் பண்ணுறதை ஆதரிக்கிற விதமாக அந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். அந்த ப்ரப்போசல் படி கார்பசல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு டைனி, ரொம்ப குட்டியான மாஸ்லெஸ், அதோட மாஸ் அதுக்கு நிறை இல்லை, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அப்படிங்கிறாங்க, ஒரு பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் பார்ட்டிக்கிளாக இருக்குது. இந்த கார்பசல்ஸ் தான் லைட்டை கண்டினியூவஸாக எமிட் பண்ணுது. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனி பார்ட்டிகிள்ஸ் கண்டினியூவஸாக உங்களுக்கு லைட் எமிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட அந்த பார்ட்டிக்கிளில் மாஸ் எந்த லாஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ நோ லாஸ் இன் மாஸ் ஈவன் வென் இட் எமிட்ஸ் கண்டினியூவஸ்லி. ஓகே, அடுத்தது இட் இஸ் அன்அஃபெக்டட் பை கிராவிட்டி. ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டினால் இந்த பார்ட்டிகிள்ஸை பெண்ட் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அது ஹை ஸ்பீட் பார்ட்டிகிள்ஸாக இருக்கிறதுனால கிராவிட்டினாலையும் அன்அஃபெக்டடாக போகிறதுனால இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறாங்க. இப்போது ஒரே ஐசோட்ரோபிக் மீடியம், இப்போ ஏர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீடியத்தில் ஸ்ட்ரைட் லைன் பாத். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துலேருந்து இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துக்கு போகும்பொழுது இட் சஃபர்ஸ் லாஸ் ஆஃப் இட் அண்டர்கோஸ் ரிஃப்ராக்ஷன் அண்ட் இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அது வேறு. ஸோ இன் அ பர்டிகுலர் யூனிஃபார்ம் மீடியம் இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் பாத். இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் கார்பஸ்குலர் தியரி. இந்த தியரியை எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்பஸ்குலர் தியரியை ஃப்ரேம் பண்ணினாங்க. ஓகே, இப்போது இந்த கார்பசல்ஸ் ஹை ஸ்பீடில் ட்ராவல் ஆகிருக்கிறதுனால அதுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த கார்பசல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி தான் லைட்டோட எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த லைட்டுங்கிறதே கார்பசல்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடியது தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ கார்பசல்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினால் இம்பிஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷன் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அதுக்கான ரீசனாக அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த கார்பசல்ஸ்க்கு ஒரே சைஸ் இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் இந்த கார்பசல்ஸ் இருக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட் கலர்ஸை நமக்கு பார்க்கக்கூடிய ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த கார்பசல்ஸ் ஒரு சர்ஃபஸ் அப்ரோச் பண்ணும்பொழுது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், ரெண்டு நடக்குங்கிறாங்க. ஒன்று அட்ராக்ஷன் நடக்கலாம், இன்னொன்று ரெப்பல்ஷன் நடக்கலாம். இப்போ டூ டிஃப்ரெண்ட் மீடியமில் இருக்கும்போது எப்படி ஆக்ட் ஆகும், ஒரே பர்டிகுலர் மீடியத்தில் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேலே இந்த கார்பசல்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அதோட பிஹேவியர் என்ன மாதிரி இருக்குது, இதை பேஸ் பண்ண ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம கார்பசல்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் டைனி மாஸ்லெஸ் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகும்போது அதே மீடியத்தில் உங்களுக்கு ரிப்பல் ஆகி போகுது இந்த கார்பசல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் ரேரர் டு டென்சர் மீடியம் இந்த லைட் ரேஸ் ட்ராவல் பண்ணும்போது அட்ராக்ஷன் ஆஃப் கார்பசல்ஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ், இதுதான் ரெஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த தியரியோட ட்ராபேக்ஸ் அண்ட் சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் இட் எக்ஸ்பிளைன்ஸ்
the laws of reflection and refraction. இப்போ பார்த்த மாதிரி ஸோ அட்ராக்ஷன் ஆஃப் கார்பசல்ஸ் வந்து ரிஃப்ராக்ஷனாகவும் ரிப்பல்ஷன் ஆஃப் கார்பசல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கார்பஸ்குலர் தியரியோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து ரேரர் டு டென்சர் மீடியம் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெண்டிங் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து டென்சர் மீடியமில் கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் ரேரர் மீடியம். இதுக்கான ரீசனை இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் இந்த மாதிரி லைட் ரிலேட்டட் ஃபினாமினையும் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து வேவ் தியரி. இந்த தியரியோட எவல்யூஷன் வந்து கார்பஸ்குலர் தியரிக்கு அப்புறம் நடந்தது. அக்கார்டிங் டு கிறிஸ்டியன் ஹைகன்ஸ் வந்து லைட் வந்து ஒரு வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டுங்கிறது ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ். ஒரு அமைதியான ஸ்டில் வாட்டரில் உள்ள பாண்டை நம்ம கல்லை தூக்கி எறியும் பொழுது உங்களுக்கு வேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சொல்கிறேன். லைட்டுங்கிறது ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து லாங்கிடியூடல் மெக்கானிக்கல் வேவாக தான் உங்களுக்கு ஸ்பேஸில் ட்ராவல் ஆகுது. அப்போது இது ட்ராவல் ஆகிறதுக்கு இதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் இந்த இடத்துல ஈத்தர் அப்படிங்கிறாங்க. நம்ம பேசும்போது நம்ம சுற்றி காற்று இருந்தால் தான் நம்ம பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இட் ரெக்வயர்ட்ஸ் அ மீடியம். அதே மாதிரி லாங்கிடியூடல் மெக்கானிக்கல் வேவாக ட்ராவல் ஆகிறதுக்கு லைட்டு அதுக்கு ஈத்தர் தேவை அப்படிங்கிறாங்க. ஈத்தருங்கிறது இட் இஸ் எவ்ரிவேர் இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. லாங்கிடியூடல் மெக்கானிக்கல் வேவ்னா ஒரு கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃபேக்ஷன் மாறி இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கம்ப்ரெஸும் இன்னொரு இடத்துல தள்ளி விலகி செல்லுது. அப்போ இந்த ரேரிஃபைடு மீடியம் என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட்டு உள்ள பார்ட்டிகல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃபேக்ஷன் தான் லாங்கிடியூடல் வேவ் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த தியரியோட சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் கான்செப்டையும் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா ஈத்தர் அப்படிங்கிற மீடியமே அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆகலை அப்படிங்கிறாங்க. அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஈத்தரே உங்களுக்கு ராங் அப்படிங்கும்போது இந்த லைட் வந்து வேக்யூமில் கூட ட்ராவல் ஆகும். அதாவது வெற்றிடத்தில் கூட லைட்டு ட்ராவல் ஆகும். அப்போது லைட்டுக்கு தான் மீடியம் தேவைன்னு சொன்னீங்க. ஆனால் வேக்யூமில் கூட வித்தவுட் எனி மீடியம் லைட் கேன் ட்ராவல் அப்படிங்கும்போது இந்த தியரினால் இந்த கான்செப்டை ப்ரூவ் பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்கிறாங்க. அதுக்கப்புறம் போலரைசேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா போலரைசேஷனுக்கு வந்து லைட் வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் நேச்சரில் இருக்கணும். இந்த இடத்துல லாங்கிடியூடல் நேச்சர் அப்படிங்கிறதுனால போலரைசேஷன் கான்செப்டையும் இந்த தியரினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுக்கப்புறம் இவால்வ் ஆன தியரி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி. மேக்ஸ்வெல்ங்கிறவர் வந்து 1864 இந்த தியரியை ப்ரூவ் பண்ணார். அதாவது லைட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறாங்க. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர், இதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போது இதுக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குது. ஸோ லைட் ஹேஸ் அ எனர்ஜி அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஃபினாமினனோட சக்ஸஸ் இந்த தியரியோட சக்ஸஸ் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஃபினாமினன் லைக் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் எல்லா கான்செப்டையுமே இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் காம்ப்டன் எஃபெக்டை அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா லைட் வந்து மேட்டரோட இன்டராக்ட் ஆகும் பொழுது இட் ஆக்ட்ஸ் அஸ் த பார்ட்டிக்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல வேவ் தியரி அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கான்செப்டை தவிர மற்ற எல்லா தியரியுமே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதுக்கப்புறம் இவால்வ் ஆன தியரி வந்து குவாண்டம் தியரி. மேக்ஸ் பிளாங்க் வந்து 1900 வந்து அவரோட வியூஸை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து இந்த குவாண்டம் தியரியை வந்து ஃப்ரேம் பண்ணார். அவரோட தியரி படி லைட் வந்து மேட்டரோட இன்டராக்ட் பண்ணும் பொழுது ஃபோட்டானாக ஆக்ட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணும், இந்த ஃபோட்டான் வந்து மேட்டரோட இன்டராக்ட் பண்ணும்பொழுது எலக்ட்ரான்ஸ் வந்து இஜெக்ட் ஆகுது. இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்போ ஃபோட்டான்னா என்ன அப்படின்னா இது ஒரு டிஸ்க்ரீட் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி, ஒரு கண்டினியூவஸாக இல்லாமல் குட்டி டிஸ்க்ரீட்டாக இண்டிவிஜுவல் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது. இதோட எனர்ஜி வந்து எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் E is equal to hν, where E is the energy of the photon and h is the Planck's constant. அதோட வேல்யூ என்ன, h is equal to 6.638 into 10⁻³ joules second.
நியூ அப்படிங்கிறது என்னது? ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த லைட். ஓகே, ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, லைட்டுக்கு வந்து டூயல் நேச்சர் இருக்குது. தட் இஸ் டூயல்னாலே ரெண்டு. ஒன்று வந்து இட் கேன் ஆக்ட் அஸ் அ வேவ் அஸ் வெல் அஸ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்லலாம்னா, லைட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராபகேட் ஆகும்போது வேவ் ஃபார்ம் ஆகும். அது வந்து மேட்டரோட இன்டராக்ட் ஆகும்பொழுது பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை இட் ஹாஸ் போத் வேவ் நேச்சர் அஸ் வெல் அஸ் பார்ட்டிக்கல் நேச்சர். Thus it is proved that light has dual nature. Okay, so this is about the evolution of the theories on light. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.